அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி மாவு குழச்சி எப்படி வீச போகிறேன்னு ஸ்டெப்பாக சொல்கிறேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 கிலோ இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். அதில் 30லேருந்து 35 இடியப்பம் வரும். சால்ட்டு சேர்த்துங்க. இடியப்ப மாவு பசைகிறதுக்கு ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா தலபுலன்னு கொதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கலவையாக்குவோம். ஒரு 1/2 கிலோ இடியப்ப மாவுக்கு ஒரு 400 கிராம் தண்ணி ஊற்றி கலக்குங்க. நான் அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு பதம் வர வரைக்கும் நம்ம கைப்பக்கம் பார்த்துறதோடு நிப்பாட்டிக்கணும். நிறைய பேர் வேப்பமர கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மறு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மாவு பிசையலாம். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும். சூடும் கொஞ்சம் தாங்கும். ஏன்னா மாவு இப்போ சூடாக இருக்குது. சூப்பராக வந்துடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சாஃப்டாக இந்த மாதிரி வரணும். இப்போது நம்ம கொலக்கட்டை மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் புளிகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபுல் மாவையும் கொலக்கட்டை பிடிக்கக்கூடாது, ட்ரை ஆகிடும். அதனால் பாதியை கொலக்கட்டை போட்டுக்கிட்டேன். இப்போ புளியெல்லாம் அதுக்கப்புறம் இதை கொலக்கட்டை போடலாம். சப்ஸ்கிரைப் டு வேப்பமர கிச்சன். பார்த்தீங்களா, சூப்பராக வருது. இதை ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு தட்டு போடலாம். வேப்பமர கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இட்லி தட்டுக்கு ஒரு ஈட்டுக்கு 6 இடியப்பம் வைப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரத்துக்கு முதல்ல வச்சுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. தட்டை போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. வந்துடுச்சு. 6 நிமிஷத்தில் இடியப்பம் வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 6 நிமிஷம் சொன்னேன், 5 நிமிஷத்துலேயே இடியப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்டா. இப்போ ஒன்று ஒன்றா எடுப்போம். அவ்வளோதான், இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இடியப்பத்துக்கு சைடிஷாக மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கான ரெசிபி அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். டெசர்ட்டுக்கு புட்டிங் செஞ்சுருக்கேன். அதுக்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மின்ட்டு சிக்கன் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து மட்டன் குழம்பு ரெசிபியில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.